பார்வதி லக்ஷ்மி கிட்ட ரதி கொடுத்த சாபத்தையும் அதுக்கு காரணமான நிகழ்வுகளையும் கதையா சொல்லிட்டு வந்தாங்கிறத போன எபிசோட் வரைக்கும் பார்த்திருக்கோம். இன்னைக்கு எபிசோட்ல திரும்ப கைலாயத்தை காமிக்கிறாங்க. அங்க பார்வதி லட்சுமிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, உலக தாயோட நிலைமை இதுதான், ஒரு பத்தினியோட சாபம், உலக தாயா இருக்கிற எனக்கு என்னைக்குமே தாயாக முடியாத சூழ்நிலை அப்படின்னு பார்வதி அழுதுகிட்டே சொல்ல லட்சுமி கண்ணீரோட அதை கேட்டுட்டு இருக்காங்க. பார்வதி சொல்றாங்க, ரதி கொடுத்த சாபத்தை கூட எடுத்துக்கிட்டேன், ஆனா அந்த காயம் மறைஞ்சிருச்சு. இப்போ அதை ஏன் மகாதேவர் எனக்கு ஞாபகப்படுத்தினாரு, ஏன் மகாதேவர் பாலபைரவரோட உருவத்தை எடுத்தாரு, இந்த ஒரு கொடூரமான ஒரு சாபத்தை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமேலும் கூட இந்த மாதிரி ஒரு குழந்தை சம்பந்தப்பட்ட ஒரு உணர்வை ஏன் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன தடுக்கிறதுக்கு மகாதேவருக்கு வேற எந்த உருவமும் எடுக்கணும்னு தோணலையா, ஏன் அவரே நேர்ல வந்திருக்கலாமே அப்படிங்கிறாங்க. இப்போ லட்சுமி சொல்றாங்க, எனக்கு நாராயணன் மேல முழு நம்பிக்கை இருக்கு, அவருக்கு மகாதேவர் மேல முழு நம்பிக்கை இருக்கு. மகாதேவர் அடிக்கடி சொல்வார் இல்லையா, காரணம் இல்லாம எதுவுமே நடக்கிறது இல்லை அப்படின்னு. நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்க தானே மகாதேவர் மேல பாதம் பதிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களை கட்டுப்படுத்துறதுக்கு தாய்மை உணர்வை ஏன் உபயோகப்படுத்தினாருங்கிறதுக்கான காரணம் அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும், லட்சுமியும் சர்வ நிச்சயமா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்ல பார்வதி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க அடுத்த காட்சியில சிவனையும் நாராயணனும் காமிக்கிறாங்க. சிவன் சொல்றாரு, கடந்த காலத்துல செய்த தவறுகளுக்கான விளைவுகளை எதிர்காலத்துல பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாரகாசுரன் என்ன மாதிரியான ஒரு வரத்தை வாங்கினான்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி நாராயணன் கிட்ட சிவன் அப்படியே கேட்கிறாரு. ஏற்கனவே நடந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி இப்போ கேட்கிறாரு. நாராயணும் ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தலையாற்றாரு. அடுத்த காட்சியில இங்க சும்பன் நிசுமன் இருக்க இடத்த காமிக்கிறாங்க. இந்த இடத்துக்கு ஒரு புதுசா ஒரு அரக்கன் வந்து நிக்கிறான். இவனை தான் யாகம் பண்ணி கூப்பிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. இவனை பார்த்ததும் சும்பன் நிசுமன் ரெண்டு பேரும் சந்தோஷத்துல சிரிக்க அவன் பேச ஆரம்பிக்கிறான். அந்த புதுசா வந்திருக்க அசுரன் வந்தவன் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான். எப்படின்னா, நான் அழிவில்லாதவன், என்னை யாரும் தோக்கடிக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, எனக்கு வந்து சாவே கிடையாது, ஏன்னா நான் வாங்கியிருக்க வரம் அப்படி, சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறக்கிற குழந்தையால மட்டும்தான் அழிவுன்னு சொல்லி வரம் வாங்கியிருக்கேங்கிறான். ஒவ்வொரு அரக்கனும் ரொம்ப வித்தியாசமா வரம் வாங்கி வச்சிருக்காங்க. இவன் சொல்றான், பார்வதி வந்து சாபம் பெற்றவ, அவளால ஒரு குழந்தை ஈன்றெடுக்க முடியாது, அதனால எனக்கு வந்து அழிவே கிடையாது, மகா காலனாலையும் சரி மகா காலினாலையும் அழிவு கிடையாது அப்படிங்கிறான். சும்பனுமே கூட ரொம்ப யோசிச்சுதான் அந்த அரக்கனை கூப்பிட்டுருக்கான் போல இருக்கு. அடுத்த காட்சியில திரும்பவும் லட்சுமி பார்வதி ரெண்டு பேரும் பேசுற இடத்த காமிக்கிறாங்க. பார்வதி கேட்கறாங்க, அப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா சிவன் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வேணும்னே தான் இந்த மாதிரி ஒரு உருவத்தை எடுத்து வந்தாரா அப்படின்னு கேட்கறாங்க. லட்சுமி ஆமா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டே தலையாட்ட இவங்க கேட்கறாங்க, அதுக்கான காரணம் என்ன, இது பின்னால் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன, இதுல எந்த ஒளிவு மறைவும் வேணாம், எனக்கு தெளிவான பதில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கிட்ட கேட்கறதுக்காக பார்வதி அந்த இடத்த விட்டு வர, ஆனா அவங்களுக்கு முன்னாடியே அங்க சிவனும் நாராயணன் வந்து நின்றுட்டு இருக்காங்க. இவங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்காகவே அவங்க வந்து நின்ன மாதிரி இருக்கு. இவங்கள பார்த்ததுமே பார்வதி ஆச்சரியமா அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரையும். அடுத்த காட்சியில வந்து சும்பன் நிசுமனோட இடத்த காமிக்கிறாங்க. அந்த புதுசா வந்து அசுரன் கேட்கிறான், ஏதோ காரணம் இல்லாம என்ன கூப்பிட்டுருக்க மாட்டீங்க, என்ன காரணத்துக்காக கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும். சும்பனும் ஆமா காரணம் இருக்கு, ஆனா முழு கதையும் நீ கேட்டேன்னா தான் உன்னால புரிஞ்சுக்க முடியும், இது எல்லாமே ஒரு வரத்தினாலதான் ஆரம்பமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிசுமன் கிட்ட நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி கண்ணிலே அவனை செய்ய காமிக்கிறான். நிசுமன் இப்ப பேசுறான், அவங்க வாங்கின வரம் இருக்கு இல்லையா, எந்த ஆனாலையும் அழிவு வரக்கூடாது அப்படின்னு அதை சொல்லிட்டு இருக்கான். பெண்கள் வந்து ரொம்ப சாதாரணமான ஆட்கள் தானே அப்படின்னு நான் நினைச்சுதான் நாங்க அந்த வரத்தை வாங்கினோம், ஆனா அந்த பொண்ணு ரொம்ப பயங்கரமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காளி அசுரர்கள் அழிக்கிறத காமிக்கிறாங்க. அடுத்து நிசுமன் சொல்றான், நாங்க வந்து தேவலோகத்தை பிடிச்சிட்டோம், ஆனா அந்த தேவேந்திரன் நேர கைலாயத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கைலாயத்துக்கு அவன் போனதையும் அங்க போயிட்டு அவன் வந்து அவங்க சிவன் பார்வதி கிட்ட முறையிடுறான் இல்லையா, சும்பன் நிசுமன் ரெண்டு பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு. சோ அதெல்லாமே காமிக்கிறாங்க. சிவன் வந்து அவங்களுக்கு என்ன வரம் வாங்கியிருக்காங்க, யாரால அழிவு அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதையும் காமிக்கிறாங்க. அதோட அவன் பார்வதி பார்த்து கூட்டிட்டு வரணும்னு நினைச்சான் இல்லையா, அது எல்லாமே அவன் சொல்லிட்டு வர்றான். அந்த காட்சியில கூட காமிக்கிறாங்க, அவளை எனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்சேன், ஆனா நடந்தது எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு, இதை என்னால் புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சும்பன் பார்வதியை கூட்டிட்டு வர்றதுக்காக சண்டன் முண்டன் ரெண்டு பேரையும் அனுப்புனது, அதுக்கப்புறம் ரக்தபிஷ்ணு அனுப்புனது, இது எல்லாமே சொல்லிட்டு வரான். அது எல்லாமே வந்து தோத்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்வதி தனிமையில வரவழைக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணேன். பார்வதி காளி ரெண்டு பேருமே என் வசம் கொண்டு வரதுக்காக அவளை தனிமையில வரவழைக்கணும் நினைச்சேன், அதுக்கு ஒரு திட்டமும் போட்டேன். அப்பவும் காலபைரவர் வந்தது, அப்புறம் அம்பிகா தேவி அந்த சக்தி பீடத்துல இருந்து வந்தது, இது எல்லாமே வந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டு வர அதெல்லாமே காமிக்கிறாங்க. அடுத்ததான் இப்போ நம்ம சக்தியால முடியாத பக்தியால சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாரகாவை பயன்படுத்த முயற்சி பண்ணதையும் அதோட விளைவா பார்வதி காளியா மாறத அவங்க எல்லாருமே பார்த்தாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு வரான். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான் சும்பன். எங்களை பெண்ணை தவிர வேற யாராலும் அழிக்க முடியாது, உன்னை சிவன் பார்வதியோட மகனை தவிர வேற யாராலையும் அழிக்க முடியாது, அதனாலதான் உன்னை நான் கூப்பிட்டோம் அப்படின்னு இப்ப ஃபுல் ஸ்டோரியும் சொல்லி முடிச்சுட்டான் சும்பன். உடனே அந்த புதுசா வந்து இருக்குன்னு சொல்றான், சரியான முடிவு தான் எடுத்திருக்கீங்க, இனிமே உங்களுக்கு நல்லதா நடக்கும் உங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்ல சும்பனும் ஆமா அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன், நீ எங்களுக்கு எப்படி நல்லது செய்வேன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா சக்தி வாய்ந்த தாரகாசுரா அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்பதான் அந்த அரக்கனோட பேரே சொல்றாங்க, அவன் பேரு தாரகாசுரன் அப்படிங்கறத அவனோட பேரை சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு சும்மா சொல்றான், நீ தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அந்த தாரக
சிவகாசுன்னு சொல்கிறான், என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு என்னோட வரமே போதும் அப்படின்ட்டு இப்போ அவங்களுக்கான ஒரு பிளான் போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.